ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் தியானித்த பகுதி ஆவிக்குரிய ரீதியிலே நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை குறித்து பார்த்தபோது, ஜனங்கள் சத்தியத்தில் நடப்பதிலே சந்தோஷம் உண்டாகிறது என்பதை நாம் பார்த்தோம். அதே போல யோவான் ஸ்நானனுடைய சந்தோஷம் எதில் இருந்தது என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையிலே சந்தோஷம் இருந்தது. அவர் சொல்லக்கூடிய அவருடைய பேச்சிலே யோவானுக்கு சந்தோஷம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய மனிதனாகிய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சந்தோஷம் எதில் இருந்திருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வாசிக்கிறேன். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். பவுலை விசாரிப்பதற்கு இன்னும் நாம் தொடர்ந்து மீதியுள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால் என்ன செய்திருக்கிறார்கள்? அவருடைய குறைச்சலிலே அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஜனங்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? பொருளாதாரத்திலே தாங்கி இருக்கிறார்கள், உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பவுல் சில ஊழியர்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், ஊழியருடைய நிலைமையை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை விசாரித்து அதன் மூலமாய் தெரிந்து கொண்டு அவர்கள் உதவி செய்ததை நாம் பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய ஊழியத்தை நம்முடைய பொருளாதாரத்தினாலே, காணிக்கை பணம் அல்லது பொருட்களினாலே என்ன செய்ய வேண்டும்? ஆதரிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் என்னை விசாரிப்பதற்கு தான் சொல்றாரு. விசாரிப்பதற்கு நீங்கள் மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினால். இப்போ பாருங்க, மனசுல அந்த ஒரு விருப்பம் வருகிறது. அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். தேவனுடைய ஊழியர்களை விசாரிக்கவும் அவர்களை நாம் ஆதரிக்கவும் என்ற ஒரு நிலை வரும்பொழுது நமக்குள்ளே மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். மனம் மலர்ந்ததை குறித்து அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகையினாலே பவுலுக்கு அதில் ரொம்ப சந்தோஷம், பவுலுக்கு அதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினாலே இங்கே இவ்விதமாக பவுல் செய்த அந்த ஊழியத்தின் நிமித்தம் ஆண்டவருடைய ஊழியக்காரனை அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தினாலே ஆதரித்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லியிருக்கிறாருங்க, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இவ்விதமாக நான் அதையெல்லாம் கற்றுக்கொண்டேன். பலமுறை செய்தியிலே சொல்லியிருக்கிறோம், பவுல் சாதாரண ஒரு லோ கிளாஸ் மனுஷன் கிடையாது. அவன் ஒரு பெரிய பணக்காரனுடைய மகன் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் விட்டவன் இன்னைக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். இப்படி நான் கர்த்தரால் போதிக்கப்பட்டேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாய் பவுல் நடத்தப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் சில இடத்துல எழுதும் பொழுது நான் பட்டினியாய் இருந்தேன், துணிமணி இல்லாமல் இருந்தேன், குளிரில் இருந்தேன், இப்படியெல்லாம் பல விஷயங்களை எழுதுகிறதை பார்க்கிறோம். இப்படி பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே
அவனை ஆதரிக்க இந்த ஜனங்கள், விசுவாசிகள், அவர்கள் மனம் மலர்ந்தார்கள். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஊழியர்களை அவ்விதமாய் விசாரிக்க வேண்டும். உங்கள் சபையின் போதகர்களை குறித்து விசாரித்து அவர்களை ஆதரிக்க அறிந்திருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இங்கே வசனம் எப்படி இருக்கிறது பார்த்தீங்களா? இந்த 18-19 படித்தா, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோதித்துவின் கையிலே வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இந்த மனுஷன் மூலமாய் அவர்கள் கொடுத்து அனுப்பின இந்த பொருட்கள் அல்லது பணம் எதுவோ ஒன்று அவனை ஆதரிக்கும்படியாய் கொடுத்து அனுப்பப்பட்டவைகளை நான் பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது அதிலே நான் திருப்தியாய் இருக்கிறேன். 19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அதுக்கு பிறகுதான் இந்த வசனம் சொல்றார். அநேக வீடுகளில் நம்ம பார்த்துருக்கிறோம், God shall supply all your needs. இந்த வசனம் இருக்கும். நிறைய போர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வசனத்தில் மேற்பாதியை போட்டிருப்பாங்க, இல்லைன்னா கீழ்ப்பகுதியை போட்டிருப்பாங்க, இல்லை நடுமையத்தில் உள்ள அந்த சென்டென்ஸை போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே இந்த வசனம் எப்போ, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்படின்னா எப்போ நிறைவாக்குவார்? ஊழியரை ஆதரிக்கும் பொழுது அதை நிறைவாக்குவார். குறைவெல்லாம் நிறைவாக வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஊழியர்களை நம்முடைய பணத்தினாலே, பொருட்களினாலே ஆதரிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வேத வசனத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் சுவிசேஷத்தினால் அவனுக்கு அதனாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி, வேலையால் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்லி இயேசுவே சொன்னார். நீங்க புறப்பட்டு போங்க ஊழியத்துக்கு என்று சொல்லி சீசர்களை அனுப்பி வைத்தார். 2 பேரை அனுப்பி வைக்கிறார். போங்க, போய் பிரசங்கம் பண்ணுங்க, இப்படி எல்லாம் உங்களுடைய வரங்கள் செயல்படட்டும், ஜனங்களை சுகமாக்குங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் மத்தேயு 10 இன்னும் லூக்காவிலே அதெல்லாம் வாசிக்கிறோம். அப்போ தேவைகளை சந்திக்கப்படும், தேவைகள் சந்திக்கப்படும், தேவன் சந்திப்பார். ஆனால் எப்படி? கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாய். அதனால தான் இப்படி ஊழியர்களை நாம் நம்முடைய பொருளாதாரத்தினாலே தாங்கும் பொழுது, ஆதரிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்றைக்கு நம்முடைய குறைவு, அதாவது விசுவாசிகளுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்கப்பட வேண்டுமானால் அதற்குரிய வழிமுறை இங்கே இருக்கிறது. அதனாலே தனக்கு கொடுத்து அனுப்பினதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த வசனத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 13-17 உள்ள ஒரு வசனம் எப்படிப்பட்ட வசனம் தெரியுமா? இங்கே சொல்லியிருக்கிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால். அதாவது இன்றைக்கு போதகர்கள் சபையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், உங்களை மேய்க்கிறார்கள், உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவங்க ஊழியம் செய்கிறவங்க, ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்கள் சந்தோஷமாக செய்யணும். சபையில் மக்களை மேய்க்கிறதிலே என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று பேதுருட்ட சொன்னார் இல்லையா? மக்களை அங்கு மேய்க்கிற விஷயத்திலே அவர்கள் மேய்ப்பார்கள். ஆனால் அவர்கள் அதை செய்யும்போது சந்தோஷத்தோடு செய்ய வேண்டும். சில இடங்களிலே சிலர் இருந்து ஊழியர்களுக்கு பலவிதமான வேதனைகளை கொடுக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். அப்படி அவர்கள் வேதனைப்பட்டு துக்கத்தோடு அதை செய்வார்களே, ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. உங்களுக்கு எந்த பலனும் இல்லை. ஆகையினால தான் இங்கே சொல்லும் பொழுது பவுலுடைய சந்தோஷம் எதில் இருந்திருக்கிறது? ஜனங்கள் அவரை பொருளாதாரத்திலே அவரை ஆதரித்த பொழுது அவருக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. இது கூட ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம் தானே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமத்தின் புத்தகத்தில் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட ஒரு
அருமையான ஒரு வசனத்தை அவர் சொன்னார். ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே 8:17 என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். கானான், அதாவது எகிப்தில் அடிமையாக இருந்தாய், வனாந்தரத்தில் வழிநடத்தப்பட்டாய், வனாந்தரத்தில் எல்லா தேவைகளையும் சந்தித்தார். கானானுக்குள் பிரவேசித்தார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். பிற்பாடு அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆக ஆரம்பித்தாங்க. எல்லாவற்றையும் அவர்களுக்கு நல்ல விளைச்சலை கர்த்தர் கொடுத்து, எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கொடுத்து, அவர்கள் எல்லாம் இப்போ வீடு கட்டி ரொம்ப நல்லா என்ன செய்கிறாங்க, முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். உழைத்தார்கள், அதன் பலனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் இப்படி சொல்லாத, எப்படி? என் சாமர்த்தியம், என்னுடைய திறமை, என்னுடைய கைபலன், என்னுடைய கரங்களினாலே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அப்படி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஐஸ்வர்யத்தை நான் சம்பாதிச்சிருக்கிறேன். இவ்வளோ வயல்களை வாங்கியிருக்கிறேன், பெரிய வீட்டை கட்டியிருக்கிறேன். இதெல்லாம் நீ சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருங்கிறார். பார்த்தீங்களா? இருதயத்தில் கூட நீ சொல்லாத, பேசாதே. இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் சொல்லி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நீ சம்பாதிக்கிறதுக்கான பலனை நான் கொடுக்கிறேன், பலனை நான் கொடுத்திருக்கிறேன். அதனால தான் இங்கே நம்ம அதே பிலிப்பியர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது பவுல் சொல்றாப்புல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறான். ஆகவே அவர் கொடுக்கிற பலத்தை வைத்து நாம் உழைத்தோம், அதிலே சம்பாதித்தோம், இன்றைக்கு மேன்மையான ஒரு நிலையில் இருக்கிறோம், நல்ல உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வந்திருக்கிறோம். அப்படியானால் நாம் என்ன செய்யக்கூடாது? இப்படிப்பட்ட வார்த்தையை இருதயத்திலே சொல்லக்கூடாது. அப்போ தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். என்னை பலப்படுத்தின கிறிஸ்து, என்னை பலப்படுத்தின தேவன். சங்கீதங்களில் நீங்கள் வாசிக்கலாம். 18:1 என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று தாவீது சொல்கிறான். அப்போ அவன் ஒரு யுத்த வீரன். ஆனால் அவன் சொல்கிற விஷயம் எப்படி இருக்கிறது? என் பலனாகிய கர்த்தாவே அப்படிங்க. அவனுடைய பலனை கர்த்தர் தான் என் பலன் அப்படிங்கிறான், இல்லையா? அப்போ தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். சம்பாதிக்கிறதுக்கு உரிய பலத்தை அவர் தருகிறார். இன்றைக்கு உடல் பலன் இல்லை, சுகம் இல்லை அப்படின்னு சொன்னால் வேலைக்கு போக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துவிடும். ஆகவே பலன் தருகிற தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? அவருடைய ஊழியங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆதரவு அளிக்க வேண்டும். இதெல்லாம் மறந்து போகக்கூடாது. இதை நாம் தவறாமல் ஒழுங்காக செய்வோமே ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ மீதமெடுக்கச் செய்வாய். திருப்தி அடைந்து புசித்து குடித்து திருப்தி அடைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் அளவுக்கு கர்த்தரும் நம்மை நடத்துவார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தருடைய விஷயத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களை நாம் அடையாளம் கண்டு அவர்களை ஆதரிக்க வேண்டும். பொருளாதாரத்திலே ஆதரிக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷத்தில் படிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்துவ சில பெண்கள், அநேகம் ஸ்திரீகள்னு போட்டிருக்கு. பல பெண்கள் என்ன செஞ்சுருக்காங்க? தங்களுக்கு இருந்த ஐஸ்வர்யம், பணம், இவைகளை கொண்டு இயேசுவுக்கு ஊழியம் செய்து அவருடன் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பாருங்க, உங்களுக்கு ஊழியம் வேற எதுவும் செய்ய தெரியலை, முடியலை, பரவாயில்லை. ஆனால் உங்களிடத்திலே கர்த்தர் பணத்தை கொடுத்திருப்பாரே, ஆனால் அதன் மூலமாய் ஊழியத்தை என்ன செய்ய வேண்டும்? தாங்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும். ஊழியம் நாம் எல்லாருமே செய்வதற்கு பலவிதமான வாய்ப்புகள் உண்டு.
ஆனால் இந்த விதத்தில் இயேசுவுக்கு அங்கே சப்போர்ட்டாக இருந்தாங்க. பணத்தின் மூலமாய் ஊழியம் செய்தார்கள். நாமும் கூட அப்படி செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 9:11 ரொம்ப தெளிவாக பவுல் எழுதி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே பார்த்தா என்ன சொல்கிறாப்புல, மற்றவர்கள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம், நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமான்னு கேட்குறான். ஞான நன்மைகள், கர்த்தருடைய ஊழியர்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா? ஞான நன்மைகளை நாங்கள் விதைத்து கொண்டே இருக்கிறோம். இப்போ நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? ஞான நன்மையை விதைச்சிக்கிட்டு இருக்கிறேன். தேவனுடைய வசனங்களை வல்லமையுள்ள ஜீவனுள்ள ஆவியாய் இருக்கக்கூடிய நித்தியத்துக்கு நேராய் நடத்தக்கூடிய சத்தியத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இன்னும் பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இந்த ஞான நன்மைகளை விசுவாசிகள் நடுவிலே விதைக்கிறோம். ஞான நன்மைகளை விதைத்திருக்கும் பொழுது உங்களுடைய சரீர நன்மைகளை அறுத்தால், அறுவடை செய்தால் அது பெரிய காரியமா? சரீர நன்மைகள் பெரிதா, ஞான நன்மைகள் பெரிதா என்று பார்த்தால் ஞான நன்மைகள் தான் பெரிது. அதை நாம் நன்றாய் விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே சரீர நன்மைகளை அறுவடை செய்வது, அதாவது சரீர பிரகாரமான உலக பிரகாரமான இந்த பணம் பொருள் போன்ற காரியங்களை கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று சொல்லி நீங்கள் கொடுக்கும் பொழுது அதை நாங்கள் அறுத்தால் அது பெரிய காரியமா என்று கேட்கிறான். எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் எதற்கும் ஊழியர்கள் எந்த ஒரு காரியத்துக்கும் நன்மையை, அதாவது ஞான நன்மையை விதைக்கும் பொழுது எந்த ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்தால் அது பாவம் இந்த இடத்துல. ஆகையினாலே அவர்கள் சரீர நன்மைகளை அறுவடை செய்தால் அது பெரிய காரியமா என்று சொல்கிறான். அப்ப சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று தெளிவாய் சொல்லியிரு. இப்படி இந்த ஞான நன்மையை நாம் விதைத்து கொண்டு இருக்கிறோம். வேற இடத்துல நீங்க படிச்சு பார்த்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பவுல் சொல்றாப்புல, அதாவது மோசேயின் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் தெரியுமா? அது ஒளிந்து போகிற மகிமை உடைய ஊழியமாய் இருந்துச்சு. அதுக்கே அவ்வளவு மகிமை இருந்துச்சு. அதுக்கு பார்த்தா ஆக்கினை தீர்ப்பு உடனே கொண்டு வரக்கூடிய ஊழியமாய் அது இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே உள்ள ஊழியம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது ஒளிந்து போகிற மகிமை உடையதல்ல, நீதியை கொண்டு வரக்கூடிய ஊழியம். நீதியை கொண்டு வரக்கூடிய ஊழியம் என்று சொல்லி அந்த 2 வித ஊழியங்களையும், பழையற்பாட்டு ஊழியத்தையும் புதிய ஏற்பாட்டு ஊழியத்தையும் அவர் எடுத்து காட்டுகிறார். இதில் பெரிதானது, மேலானது, மேன்மையானது எது என்று அவர் அங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்து ஊழியத்தை அங்கே மேன்மைப்படுத்தப்பட்டு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இன்றைக்கு எப்படிப்பட்ட ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி மேன்மையான நிலைத்து நிற்கக்கூடிய நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய இந்த ஊழியத்தை, உங்களை நீதிக்கு உட்படுத்தக்கூடிய இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பொருளாதாரத்தினாலே அவர்களை ஆதரிக்க வேண்டும். அப்படி ஆதரவு கொடுத்து நாம் வரும்போது ஊழியர்கள் அதிலே சந்தோஷப்படுவார்கள், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். விசனத்தோடு அதை செய்தோமே ஆனால் உங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இன்னும் வேறு விதத்தில் எப்படி நாம் சந்தோஷத்தை பெறலாம் என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம். ஜெபம் செய்வோம். சர்வவல்ல தேவனே, இந்த நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைத்த சந்தோஷம், ஆவிக்குரிய ரீதியாக அவனுடைய ஊழியத்திலே அவனை ஆதரித்த பொழுது, பொருளாதாரத்தின் மூலமாய் ஆதரித்த பொழுது, ஆதரிப்பதற்கு அவர்கள் மனம் மலர்ந்தபடியினாலே நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்கிறான். இன்றைக்கும் ஊழியர்கள் சந்தோஷத்தோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஜனங்களுக்கு உள்ளே இப்படிப்பட்ட உணர்வுகளை தந்து ஏவுதலை கொடுத்து தேவனுடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அவருடைய கரங்களை திடப்படுத்துவீராக. அவர்களை ஆசீர்வதித்து எல்லா குறைவையும் நீக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் மகிமையிலே நிறைவாக்குவாராக. ஆமென். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.